என்னுடைய பேர் பூமாராணி. நான் ஹீலராக இருக்கேன். நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன். நான் டீச்சிங் பண்ணுறேன். குழந்தைகளுக்கான சிகிச்சை, படிப்பிற்கான சிகிச்சை பண்ணுறேன். வியாபாரம் மேலும் சிறப்பாக நடப்பதற்கு சிகிச்சை பண்ணுறேன். ஒரு நபர் ஏதாவது நோயோடு இருந்தாங்கன்னா அந்த நோய் சரியாவதற்கு சிகிச்சை குணமளிக்கக்கூடிய சிகிச்சையாளராக இருக்கேன். சிகிச்சைனா என்ன, ஹீலிங்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் மற்றவங்களை தொட வேண்டியதில்லை, நான் மற்றவங்கள தொட வேண்டியதில்லை, மருந்து மாத்திரையும் சாப்பிட வேண்டியதில்லை. இது எல்லாமே எனர்ஜி பேஸ்டான ஹீலிங். எனர்ஜினா என்ன? சந்தோஷங்கிறது ஒரு எனர்ஜி, வருத்தம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி, கோபம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி, பண வளமை அப்படிங்கிறது எனர்ஜி. அப்போ இது முழுக்க முழுக்க தேவதைகளும் கடவுளும் நமக்கான செய்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கான முன்னுரை தான் இந்த விளக்கங்கள். இதை நான் சொல்ற ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையோட 3 அப்படின்னு டைப் பண்ணிட்டு இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நற்குணங்களும் மேம்படும், நல்ல விஷயங்கள் நீங்க நிறைய கத்துப்பீங்க. நீங்க இதுல பாத்தீங்கன்னா மற்ற வீடியோஸ் மாதிரி மிக சாதாரணமா இருக்காது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எனர்ஜி பற்றின வீடியோ. மேலும் இதில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. எனர்ஜினா என்ன அப்படிங்கிறது ஆழமான விளக்கங்கள் இருக்குது. நீங்கள் யாராவது என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரில், இந்த கீழே இருக்க நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மேலும் பல பேர் பல ஆதரவு தந்திருக்கீங்க ஏற்கனவே போட்ட வீடியோவுக்கு. அதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே இதை நம்பிக்கையோடையும் ஆசையோடையும் பண்ணுங்க. கண்ணுக்கு தெரியாத ஒளி தேவதைகளும் கடவுளும் இருப்பது உறுதி, நிரூபணமான ஒன்று. கன்னிராசி நேயர்களுக்கு மார்ச் மாதத்திற்கான ப்ரெடிக்ஷன்ஸ், ஏஞ்சல்ஸும் கடவுளும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கடவுள் இருப்பது தானே புலனாகிறது. இந்த உலகத்துல கடவுள் எங்கும் நிறைஞ்சு இருக்கிறாரு. நம்பர் 3 அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஏன்? லவ், லைட் அண்ட் பவர், அன்பு, அறிவு, ஆற்றல், இது நிறைஞ்சது 3. இந்த 3ங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு என்ன செய்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாவ், உங்களுக்கு சூப்பரான செய்தி வந்திருக்குது. என்ன அப்படின்னா, ட்ரெஸ்ஸிங் வெல் இஸ் அ சைன் ஆஃப் சக்ஸஸ். அப்படின்னா நன்றாக ஆடை அணிவது வெற்றியின் அடையாளம். நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே, இன்றைக்கி உங்களுக்கு அவார்ட் ஃபங்க்ஷன், இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி போவீங்க? உங்கள் நண்பர்களோட பர்த்டே, இல்லை உங்கள் பர்த்டே, இல்லை உங்கள் ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணிப்பீங்க? பார்த்து பார்த்து ரொம்ப ஆசையாக நல்ல ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி போட்டுட்டு போவீங்க இல்லையா? அதுவே உங்களுடைய வெற்றியின் அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி அப்படின்னா உடனே அதை போட்ட உடனேயும் எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு தன்னம்பிக்கை வரும், சந்தோஷம் வரும். அதுவும் 4 பேர் உங்களை பாராட்டினாங்க, வாவ் சூப்பராக இருக்குப்பா அப்படி சொன்னால் இன்னும் சந்தோஷமாயிரும். இது மேலும் இந்த ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப எப்பவுமே எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க. அது கிராஜுவலாக அந்த வயதாகும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா குறைஞ்சு போயிடுது. நம்ம நாடுகளில் தான் அப்படி இருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுல நிறையா மாற்றம் காமிக்கிறாங்க. அதே இது ஃபாரின் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 20 இயர்ஸில் 25 இயர்ஸில் எப்படி ட்ரெஸ் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்களோ அதே போல் 70 இயர்ஸ் வரைக்கும் 80 இயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும். ஏன்? அதுதான் நம்மளுடைய வெற்றியின் அடையாளம். உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம், சந்தோஷம், இது எல்லாமே அதில் வெளிப்படுது. உங்களை பார்க்கும்போதே அவங்களுக்கு உங்கள் மேலே என்ன இருக்கும்? ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு ஸ்மைலிங்காக ஹாய் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுடைய ட்ரெஸ்ஸு, ப்ரெசன்ஸு, லுக்கு, இது ரொம்ப முக்கியம். அப்போ யாரெல்லாம் ரொம்ப நீட்டாக நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே 3 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ட்ரெஸ்ஸிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பழமொழியில் கூட படிச்சிருக்கோம் இல்லையா? ஆடை பாதி ஆள் பாதி, ஆள் பாதி ஆடை பாதி இல்லையா?
அப்போது நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா காஸ்ட்லியாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. கந்தையானாலும் கசக்கி கட்டு. அப்போ நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ்ஸு எதுவாக இருந்தாலும் உங்களோட லுக்கு, உங்களோட ப்ரெசன்டேஷன் நீட் அண்ட் குட்டாக ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வரும். மற்றவங்க உங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அப்போ அந்த ஃபீல் நீங்கள் எப்போவுமே கொண்டுட்டு வரணும். ஸோ அதனால தான் வந்து ஆஃபீஸ்க்குலாம் ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க, இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் சைன் ஆஃப் சக்ஸஸ். தேர்வு எழுதுகிற அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். 3 அப்படின்னு டைப் பண்ணுங்க. எல்லாருக்குமே சக்ஸஸ் கிடைக்கட்டும். தேங்க்யூ.